அப்பாட்டி சொல்லிடு. எதுவும் நினச்சி வருத்தப்படாத. நான் டெய்லி உனக்கு ஃபோன் பண்ணுறேன், சரியா? சரிடி, பார்த்து கவனமா போங்க. என்ன மாப்பிள்ள, பார்த்து கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா போயிட்டு வரோம். மாமாட்ட வந்தா சொல்லிருங்க. சரிங்க மாப்பிள்ள. மா, எதையும் நினச்சி வருத்தப்படாத. எதுவும்னா எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சரிடி, போலாங்க. தர்ஷினி, நீ இன்னும் 2 நாள் வேணா கூட நீ இருந்துட்டு வாமா. இல்லைங்க, பரவாயில்ல. நான் சொன்னேங்கிறதுக்காக 3 நாள் இங்கேயே இருந்தீங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இருக்கணும்னு தோணுச்சுன்னா இருந்துட்டு வா, அதனால ஒன்றும் தப்பு இல்லை, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். இல்லைங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படி எனக்கு தோணுச்சுன்னா நான் அப்புறம் வந்து சொல்கிறேன். நீங்கள் அம்மா வீட்டில் கொண்டாந்து விடுங்க. சரிம்மா, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். அதான் போயிட்டு வரோம் சரிங்க மாப்பிள்ள. மா வரேம்மா, பாய். சரிடி. சே, 3 நாளாக வீடு கலன்னு இருந்துச்சு. பிள்ளையும் போயிட்டா. இனிமே என்ன, காடு வீடு காடு வீடுன்னு இருக்க வேண்டியதான். அம்மா, மா. மக்கா வந்துட்டியலா? வாங்க வாங்க. எங்க அவளை காணா? எங்கடா என் மருமவ? வரா லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வரா. என்னடா மாமியார் வீடெல்லாம் எப்படி இருந்துச்சு? சே, கல்யாணம் ஆனா இவ்வளோ மரியாதை கிடைக்கும்னு நினைச்சா தெரிஞ்சிருந்தா முன்னே பண்ணியிருப்பேம்மா. வேற மரியாதை என்ன, கவனிப்பு என்ன, விதவிதமா சாப்பாடு என்ன. அப்பா, உன்னை விட சூப்பரா சமைக்கிறாங்கம்மா எங்க அத்தை. உங்க அத்தையா? அப்புறம் அப்ப டெய்லி அங்கேயே போய் சாப்பிட்டுக்க என்ன? சே, சும்மா விளையாட்டுக்குமா. வாத்தா, அம்மா வீட்ல எல்லாம் சௌரியமா? நல்லா இருக்காங்க அத்தை. சரித்தா, உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கேன் அத்தை. அம்மா வீட்ல இருந்து வந்தது ரொம்ப வருத்தமா இருக்காடி? அதெல்லாம் இல்ல அத்தை, நம்ம வீட்டுக்கு வரதுக்கு என்ன? அப்பா, கவனிப்புலாம் பயங்கரமா இருக்கு. ஏன் மருமவள நான் கேட்பேன், உனக்கு என்ன? போடா. சரித்தா, எப்ப வருவீங்கன்னு தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன் அத்தை? ஆமாத்தா, நாளைக்கு உன் தோழிக்கு கல்யாணம்ல. ஆமாத்த, அதுவும் 2 பேருக்குமே கல்யாணம். அப்படியாத்தா? இன்னொரு பிள்ளை யாரு? யாரு தர்ஷினி, என்கிட்டயே எதுவும் சொல்லல. சிந்து இருக்கால்ல, அவளுக்கும் தான். அப்படியா? அந்த புள்ள ஊர்ல இருந்து வந்துருச்சா? ஆமாத்த, வந்துட்டாங்களாம். உடனே திடீர்னு தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால யாருக்குமே சொல்லல. அவ பர்சனலா எனக்கும் காவியாக்கும் மட்டும் கால் பண்ணி சொன்னான். சரித்தா. எங்க கல்யாணம்? காவியாக்கு எங்க கல்யாணமோ அதே கோவில்ல தான். அப்படியா? சரி, எப்படி இப்ப நீங்க கிளம்புறீங்களா இல்ல நாளைக்கு வரீங்களா? மா, நீங்க போங்க, நாங்க காலையில வந்துடுறோம் இங்க இருந்து. அத்தை, நான் உங்க கூட வரட்டுமா? சரிதா, வா. அவன் என்ன சொல்றான்னு கேளு. என்னடா கூட்டு போவா? அவ இஷ்டம். சரிதா, அப்ப துணியை மாதிரி கிளம்பு. பரவாயில்லத்தா, வரும்போது தான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தேன். நான் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு கிளம்புறேன். சரிதா, உனக்கு என்னென்ன வேணுமோ காலையில போறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க. சரிங்க அத்தை. டேய், சேத்த கொண்டாந்து எங்களை சித்தி வீட்டுல விட்டுரு. சரிம்மா, கிளம்பிட்டு கூப்பிடுங்க, நான் ரூம்ல இருக்கேன். ஆட்டம். எத்தா, நேரம் ஆக்காம சீக்கிரம் வந்துருதா? சரிங்க அத்தை. அப்ப மேடம் இப்ப போறீங்க? நீங்களும் வாங்க. வேற யாரும் இருந்தா பரவாயில்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ. உங்களோட சொந்த தங்கச்சி. நான் எப்படிங்க போகாம இருக்க முடியும்? அத்தை மட்டும் போனா நல்லாவா இருக்கும்? இவ்வளோ வேலை இருக்கும். விடிய காலம் போனாலும் வேலையெல்லாம் செய்யலாம். நாளைக்கு ஒரு நாள் தானேங்க. என்னவோ பண்ணு. கோவமாவா போறீங்க? கோவப்பட்டா மட்டும் என் கூட வந்துட போற? ப்ளீஸ்ங்க, புரிஞ்சுக்கோங்க. என் தங்கம்ல, நாளைக்கு ஒரு நாள் தானே. உன்னை நான் இப்ப போவேன்னு சொல்லலடி, நீ போ. 4 to 6 தானே கல்யாணம், நம்ம 2 மணி போல கிளம்பிடலான்னு சொன்னேன். ஏங்க, அதுதாங்க எனக்கு கஷ்டம். இப்ப நான் அங்க போயிட்டுனா எனக்கு ஜேன்னு இருப்பாங்களா? தூக்கமும் வராது, ஒன்றும் வராது. ஈஸியா கிளம்பிடுவேன். அதுவும் இல்லாம அவ கஷ்டப்படுவாள்ல. சரி, நீ போ. நான் அப்ப ஹரிஷ் வீட்டுக்கு போறேன். இது ஓகே. நீங்க எங்களை கொண்டு போய் அவங்க காவியா வீட்டுல விட்டுட்டு நீங்க ஹரிஷனா வீட்டுக்கு போங்க. சரிம்மா. சரி, நான் போய் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறேன். எங்கத்த யாரையுமே காணா? அதான் தான் நானும் பாக்குறேன். என்னவோ இவ்வளவு அமைதியா இருக்கு. நாளைக்கு கல்யாணம் நடக்க போற வீடு மாதிரியா இருக்கு. கூப்பிடட்டா? ஏட்டி நேகா, ஏட்டி எங்கட்டி? வீட்டுல யாரையும் காணா? அப்படியே தங்கம். சரிம்மா. சரிடி, சரி. எக்கா வந்துட்டியா? வா வாங்க நீ.
வரேன்டி ரதி, வரேன்தா. ஏட்டி ஊட்ட திறந்து போட்டு எங்கடி போனீங்க? வாமா தர்ஷினி. வரேன்த. தர்ஷினி, விருந்தெல்லாம் முடிஞ்சாமா? சித்தி முடிஞ்சிருச்சு. இப்பதான் வந்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள வந்துட்ட. இல்ல சித்தி, எனக்கு இங்க வரணும்னு இருந்துச்சு, அதனால அத்தை கிளம்புனாங்களா, அவங்களோட நானும் வந்துட்டேன். தர்ஷினி, வாடி வாடி. எங்க நீயும் வராம போயிருவியோன்னு நினைச்சேன். சிந்துக்கு தான் திடீர்னு மேரேஜ்னு சொல்லிட்டாங்க. வரேன்டி கவியா. இப்பதான் வந்தியா அம்மா வீட்ல இருந்து? ஆமாண்டி, அத்தை கிளம்புனாங்களா, சரி நான் அவங்களோட வந்துட்டேன். சரி வா, ரூமுக்கு போலாம். ஏத்தா காவியா. ஏம்மா? பெரியம்மா ஒருத்திங்க நிக்கிறேன், கண்ணுக்கு தெரியலையாத்தா? இல்ல பெரியம்மா, அவள்கிட்ட பேசிட்டு உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். சரித்தா, எல்லாம் சாப்பிட்டீங்களா? இல்ல நீ. நான் இட்லி தான் ஊத்திருக்கேன், சாம்பார் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு சம்பளத்துல. நீ வாடி, நம்ம ரூமுக்கு போலாம். வரேன்டி. எதுக்கா தேவையில்லாம சாப்பாடுலாம் தூக்கிட்டு வந்திருக்க? ஏட்டி, நான் கொண்டு வரணும்னு கொண்டு வரலடி, நான் இட்லி எல்லாம் ஊத்தி விட்டேன், இவங்க அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டாங்க. சரி மணி ஆகுதா இல்லையா, அதான் நானும் எல்லாத்தையும் சம்பளத்தை அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அங்க யார் இருக்கா சாப்பிட? ஆமே, மாமனுக்கு எடுத்து வச்சுட்டு தாண்டி வந்திருக்கேன். காவியாதர்ஷினி. அத்தை, போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு வாங்கம்மா சாப்பிட. சரி, நீங்க உட்காந்து சாப்பிட்டுட்டே இருங்க, நாங்க வந்துடுறோம். சரி வா, சாப்பிடலாம். அண்ணி இங்கேயே உட்காந்துக்கலாமா எப்படி? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைமா, இங்கேயே உட்காந்துக்கலாம். சரிங்க நீ. ஏட்டி ரதி. சொல்லுக்கா. ஏட்டி இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கிய, என்னதான் பண்ணுவிய? கதவு திறந்து போட்டு போயிருக்கிய, எவரும் திருட வந்துட்டா என்ன பண்ணுவிய? ஏக்கா, வேணும்னு திறந்து போட்டு போகலக்கா, இங்கே பிள்ளைங்க இங்கே விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க, அதனால தான் நாங்கள் ஒரு வேலையாக தான் உள்ளே போனோம். அதுக்கு அந்த நகைகளையெல்லாம் எடுத்து வைக்கணும்ல நாளைக்கு போடுறது, அதான் வேணும் வேணாங்கிறத எடுத்து வைப்போன்ட்டு போனோம். எனக்கு சரியா புரியும் இல்லை, அதான் சுபாவையும் கூப்பிட்டேன். சரிட்டி, அதனால ஒன்றும் இல்லை, கதவை நீ தவா போட்டுள்ள போயிருக்கணும். சரிக்கா விடு. ஏம்மா சுபா, நீயும் வந்து சாப்பிடலாம்ல? இல்லை நீ பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்க. அப்புறம் எல்லாரும் உட்காந்துட்டா பிள்ளைங்க கேட்டுச்சுன்னா எச்சு கையில் எடுத்து கொடுக்க முடியாதுல்ல. அண்ணன் வருவார்ல, அவரோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ ஒத்தைக்கு சாப்பிடணுமேன்னு பார்த்தேன், அதனால என்ன, நீ நம்ம வீடு தானே, சாப்பிடுங்க. ஏட்டி, அவ தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாள்ல, சாப்பிடு. பெரிய நீ வேற புலம்பிக்கிட்டே இருந்தாங்க, எல்லாத்தையும் நம்ம விட்டுருவோமோ, எதையும் மிஸ் பண்ணிடுவோமோன்னு. ஒரு தடவை கூட்டிகிட்டு போய் அவங்களே எதுக்கும் காமிச்சிக்கோங்க நீ. ஆமாம்மா. ஏக்கா, நீ ஒரு தடவை வந்து பார்த்துரு என்ன. சரிட்டி, சாப்பிட்டு போ. இவன் வேற எப்போ வருவான்னு தெரியல. சிந்து, சிந்து. அண்ணே, சிந்து இங்க வந்தாளா? இல்லையேம்மா, நீங்க எல்லாம் தான் ஏதோ எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தீங்க. இல்ல, போட்டு பார்த்துட்டு வர சொன்னேன்லாம், மேல் ரூமுக்கு தான் வரேன்னு வந்தா. அப்படியா? இங்க ஒண்ணும் வரலையேம்மா. சரிண்ணே, நான் போய் பார்க்குறேன். ஏமா? சொல்லுங்கண்ணே. அவன் எப்போ வருவான்? தெரியலையேண்ணே, உங்களுக்கே தெரியலனா எனக்கு எப்படிண்ணே? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். வந்துருவாருண்ணே. சரிம்மா, நீ போய் பார்ப்போம். எங்க போயிருப்பா? இங்கே தான் போக சொல்லிட்டு வந்தோம். சிந்து, சிந்து, வாங்கத்த. எம்மாடி, இங்கே தான் இருக்கியா? உன்னை காணான்னு தேடிட்டு வரேன். எப்படி இருக்குத்த? எனக்கு என்னமோ பிடிக்கலம்மா. பிடிக்கலையா? ஆமாம், ஏதோ பளிச்சுன்னே இல்லையே, டல்லாக இருக்க மாதிரி இருக்கு. நீ நல்லா கலராக இருக்கல்ல, பளிச்சுன்னு ஏதாவது கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி, அப்போ இருங்க, இன்னொரு சாரி மாற்றிட்டு வரேன். சரிம்மா, நீ மாற்று, நான் அந்த கீழே போயிட்டு வந்துடுறேன். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். சரிங்க அத்தை. இதை கட்டி மாட்டுறதுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இன்னும் இதெல்லாம் அவுத்துட்டு இன்னொரு சேலை வேற கட்டணும். கடவுளே, இப்படி நல்ல சேலையெல்லாம் கட்டிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு தான் தாலி கட்டணும்னு யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ? நமக்கு தான் இப்படி தோணுதா, இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குமா? சின்னம்மா வரட்டுமா? அத்தை வாங்க. இது நல்ல அம்சமாக இருக்குல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா வர சொல்லிடுவோமா? இல்லத்த, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல. ஏம்மா, உனக்கு பிடிக்கலையோ? அப்படிலாம் இல்லத்த, எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுல்ல. அதுவும் சரிதான், அம்மா காலையில் கட்டும்போது பார்த்துக்கட்டும். சரிம்மா, எல்லாத்தையும் அவுத்து பத்திரமா எல்லாம் எடுத்து ஒரு செட்டாக ஒரு பேக்கில் வச்சிரு. சரித்த. எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு சாப்பிடவாமா? வரேன் த. அத்தை, சொல்லுமா. ராகுல் என்ன பண்ணுறாரு? அவன் கொஞ்சம் ஜாமான் வாங்கிறதுக்கு வெளியே போயிருக்கான். இன்னும் வரலையா? இல்லை, அப்போ போயிட்டு வந்துட்டான், இப்போ மறுபடியும் போயிருக்கான். சரித்த. நீ வா. அவர் சாப்பிட்டாரா? யாரு? அத்தை, உங்கள் பையனை தான் கேட்குறேன்.
ஓ அவரா? அவருன்னு சாப்பிடல. போங்க பாக்குறேன் எத்தனை நாளைக்கு இந்த அவருன்னு. இனி எப்பவும் அப்படிதான். சரிம்மா சரி.